கிறிஸ்துவே எனக்கு ஜீவன். உள்ள இயேசு சுவாமி, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறப்பா. ஏசப்பா, நீர் எனக்கு ஜீவனாய் இருக்கிறீங்க ராஜா. என்னுடைய ஆவிக்கும் ஜீவனாய் இருக்கிறீர், என்னுடைய மாம்சத்துக்கும் ஜீவனாய் இருக்கிறீர், என்னுடைய ஆத்மாவுக்கும் நீர்தான் ஜீவனாய் இருக்கிறீர் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், கொடா கொடி நன்றி அப்பா. இந்த வேளையிலும் அப்பா, அடியாள் சொல்ல போகும் சாட்சியை நீர் ஆசீர்வதித்து தாருங்கப்பா. சாட்சியானது அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படிக்கு தேவரீர் கிருபை செய்யும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலுயா. மாணவர்களே, முந்தின வீடியோ தொகுப்பில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை சொன்னேன். ஆம் பிரியமானவர்களே, வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஆனால் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை நாம் உயர்த்தும் பொழுது, அவரை நாம் மேன்மைப்படுத்தும் பொழுது, அவரை நாம் பெரியவராக வைத்திருக்கும் போது, அதாவது அவரை நாம் மெஜாரிட்டியாக வைத்திருக்கும் பொழுது, நமக்கு வரக்கூடிய சகல பிரச்சனைகளும், சோதனைகளும், வேதனைகளும், கவலைகளும், கண்ணீர்களும் அது மைனாரிட்டியாகவே மாறிவிடும். அது நமக்கு பெரிதாக தோணாது. ஏனெனில் இயேசு கிறிஸ்து நமக்கு பெரியவராய் இருக்கிறார். அவர் பெரியவராய் இருக்கும் பொழுது எல்லாம் நமக்கு ஒரு சிறு துளியாகவே மாறிவிடும். அதாவது குமிழி எப்படி தோன்றி மறைகிறதோ அதே போல் அது எழும்பும், மறையும். கிறிஸ்துவை மட்டும் நாம் முக்கியப்படுத்தி வைத்து கொண்டே இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அவரே நமக்கு ஜீவன். அவர் நமக்கு ஜீவனாய் இருக்கிறபடியால் நம்மை எதுவும் சேதப்படுத்தவே முடியாது. மனிதர்கள் சூழ்ச்சிகளும் நம்மை சேதப்படுத்த முடியாது. பிசாசின் சூழ்ச்சிகளும் நம்மை சேதப்படுத்த முடியாது. அந்தகார வல்லமைகளுடைய சூழ்ச்சிகளும் சேதப்படுத்தவே முடியாது. சர்ப்பத்தின் கிரியைகளும் நம்மை சேதப்படுத்தவே முடியாது. பிரியமானவர்களே, என் வாழ்க்கையில் அதாவது குறுக்கிட்டவர்களை பார்த்து நான் விலகியே இருந்தேன். ஏனெனில் அவர்கள் நிமித்தம் எனக்கு பாடுகள் வருகிறது என்று தெரிந்ததற்கப்புறம் நான் அவர்களை வெறுக்கவில்லை. ஆனால் அவர்களை விட்டு விலகியே நான் இருந்தேன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டு அவர் என் வாழ்க்கையில் பெரியவராய் மாறின பிறகு நான் அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யவும், அவர்களுக்கு என்னென்ன காரியங்களுக்கு அவர்கள் வீட்டுக்கு போக வேண்டுமோ அதற்கெல்லாம் போகவும், அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யவும், அவர்கள் வீட்டிற்கு கூப்பிட வேண்டியதை கூப்பிடவும் எல்லாவற்றையும் நான் செய்தேன். ஆனால் அவர்களாகவே தான் இருக்கிறார்கள். என்னை தூற்றுகிறவர்களாகவும், என்னை பழிக்கிறவர்களாகவும், என்னை நிந்திக்கிறவர்களாகவும், என்னை அவதூறு பண்ணுகிறவர்களாகவும் தான் இருக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள்தான். நான் 1992ஆம் ஆண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் தகப்பனாக, என் அப்பாவாக, என் சொந்தமாக, என் ஜீவனாக, என் இரட்சகராக, என் நேசராக, என் நாயகனாக நான் ஏற்றுக்கொண்டேன். நாம் ஏற்றுக்கொண்டதற்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் சில வருடங்கள் உபவாசிப்பதிலும், கூட்டங்களுக்கு செல்வதிலும், இன்னும் ஆண்டவருக்குரிய காரியங்களில் அதிகமாய் ஈடுபடவும் நான் ஓடிக்கொண்டே இருந்தேன். ஆனால் 1998ஆம் வருஷம் என்னுடைய சரீரத்தில் சோதனைகள் ஆரம்பிக்கப்பட்டது. முதலாக அதாவது வேன் ஆக்சிடெண்டில் நான் பாதிக்கப்பட்டேன். அதில் ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்ததே ஒரு பெரிய கிஃப்ட்டு. மரணத்தின் விளிம்பிற்கு போய் தான் திரும்பி வந்தேன். ஆம், எப்படி என்றால் நான் வேனில் லாஸ்ட் சீட்டில் ஓரத்தில் உட்கார்ந்தேன். நான் உட்கார்ந்த சைடு தான் வேன் ஃபஸ்ட்டு தூக்கியது. வேன் அப்படியே பல்ட்டி அடித்து
வேனுடைய டாப் பாகமானது தரையோடு ஒட்டிவிட்டது. எல்லோரும் ஜன்னல் வழியே தான் தவழ்ந்து வெளியே வந்தார்கள். ஆனால் நானோ எனக்கு தலையிலும் அடி, இருதயத்திலும் அடி. அதனால் சற்று நேரம் நான் வேன் சாய்கிறது என்று தோணும்போது அப்பொழுது இயேசுவே ரட்சியும் என்று அந்த ஒரு வார்த்தை தான் சொன்னேன். ஆனால் தட வந்து என்னெல்லாமோ நடந்தது. நான் ஒரு காரிருளுக்குள்ளாக போயிட்டேன். திருப்பி எனக்கு ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணினார். ஆமாம், அந்த காரிருள் நடந்த சமயம் நான் ஹோமா ஸ்டேஜில் இருந்தேன். எனக்கு எந்த சலனமும் இல்லை. அந்த ஒளி வந்ததுக்கு அப்புறம் நான் ஜீவன் பெற்று வேனுக்குள்ளே இருந்து தவழ்ந்து வெளியே வந்தேன் பிரியமானவர்களே. ஆனால் வெளியே வந்தேன், எனக்கு சுவாசிப்பதற்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். என் தேவன் எனக்கு போதுமானவராய் இருந்து எனக்கு ஜீவனாய் இருந்து என்னை பாதுகாத்தார். அப்பொழுது அவர் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று. பிரியமானவர்களே, அழிவுக்கு அல்ல, ஆனால் நன்மைக்கு ஏதுவாக என்னை அவர் பக்கம் இன்னும் கிட்டி இழுப்பதற்காக, இன்னும் அவருடைய அன்பை நான் ருசிப்பதற்காக, இன்னும் அவருடைய நேசத்தில் நான் வளரும்படியாக எனக்கு இந்த சில சோதனைகள், சிக்ஷைகள் வருகிறது. ஆனால் அதிலும் என்னை பாதுகாக்க என் தேவன் எனக்கு போதுமானவராகவே இருக்கிறார். என்னை பாதுகாத்த தேவனுக்கு கோடி நன்றி. ஏனெனில் பிள்ளைகள் எல்லோரும் எனக்கு சிறு சிறு பிள்ளைகள். நான் வீட்டில் பிள்ளைகளை விட்டு கதவு பூட்டிக்கிட சொல்லிட்டு தான் நான் போயிருந்தேன். பிரியமானவர்களே, ஏசப்பா என்னை திரும்ப வந்து என் பிள்ளைகளுக்கு தாயாக இருந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யும்படிக்கு எனக்கு தருணம் கொடுத்தே கொண்டு இருக்கிறார். இந்த தேவன் நல்ல தேவன். இவர் மெய்யாகவே இவர் ஜீவனானவர், இவர் பலனானவர், இவர் கண்மலையானவர், இவர் கோட்டையானவர். ஜெயங்கொள்ளாதபடி அவனுடைய சூழ்ச்சிகள், அவனுடைய தந்திரங்கள், நமக்கு விரோதமாக செயல்படும் காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை தப்புவிப்பதற்கு அவர் போதுமானவராகவே இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பு ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்தார். அது என்னவென்றால், ஒரு நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் ஓடுகிறது, நானும் ஓடுகிறேன். ஆனால் கொஞ்சம் நேரம் ஆக அந்த நட்சத்திரம் ரொம்ப ஸ்பீடாக ஓடுகிறது. எனக்கு அதிலும் நான் ஓடி போகிறேன். ஆனால் சற்று நேரம் கழித்து அந்த நட்சத்திரமானது பூமிக்குள் போகும், மேலே வரும், பூமிக்குள் போகும், மேலே வரும். அப்படியே சுழண்டு வருகிறது. என்னால் ஓடவே முடியவில்லை. அப்படி இருக்கும்போது நான் சிந்திக்கிறேன், நான் அதுவரைக்கும் ஓடும் பொழுதெல்லாம் நட்சத்திரம் என்றால் இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறது என்று, இது இயேசு கிறிஸ்து தான் என்கிற ஒரு தைரியத்தில் நானும் ஓடுகிறேன். ஆனால் என்னை விரட்டி அது அந்த நட்சத்திரம் பூமிக்குள் போகும், மேலே வரும், பூமிக்குள் போகும், என்னை சுற்றி ஓடிக்கொண்டே இருந்தது. அப்பொழுதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது, ஆகா, இயேசு கிறிஸ்துவுக்கு விடிவெள்ளி நட்சத்திரம் என்கிற பெயர். ஆனால் பொல்லாத சாத்தானுக்கு ஒரு பெயர், அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே என்று. இயேசு கிறிஸ்து நம்ம இவ்வளவு பதற செய்ய மாட்டார். அவர் அன்புள்ள தேவன். அவர் நமக்கு காட்சி கொடுக்கிறார் என்றால், அவர் நம்மை வேதனைப்படுத்துவதற்காகவோ, நம்மை அலக்களிப்பதற்காகவோ, நம்மை பாடுக்கு உட்படுத்துவதற்காகவோ, நம்மை பலனற்று போகவோ செய்ய மாட்டார். இது சாத்தானுடைய சூழ்ச்சி என்பதை உணர்ந்து உடனே சொன்னேன், இயேசுவின் நாமத்தினாலே அப்பாலே போ பிசாசே என்றேன். அவ்வளவுதான்.
அந்த ஸ்டார் எங்கே போச்சுதுன்றே தெரியாது. பிரியமானவர்களே, மறுநாள் இந்த சம்பவம் நடக்கிறது. ஆம், ஆண்டவர் எல்லாவற்றையும் அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு சகலவற்றையும் அவர் நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிறார். அவர் செய்வது எல்லாமே நமக்கு நன்மையாகவே இருக்கும். ஏனெனில் வேதம் சொல்கிறது, நீங்கள் சிட்சிக்கப்படாவிட்டால் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்று. ஆம், மனிதனுக்கு சிட்சை அவசியமான ஒன்று. ஏனெனில் சிட்சைதான் மனிதனை சீர்படுத்துகிறது, நேர்படுத்துகிறது, மனிதனை செவ்வாய்ப்படுத்துகிறது, மனிதனை நல்வழிப்படுத்துகிறது. சிட்சைதான். சிட்சை இல்லாவிட்டால் மனிதன் என்னிலும் மிஞ்சினவன் யாரும் இல்லை என்று தான் மார்த்தட்ட முடியும். ஆனால் சிட்சையானது மனிதனுடைய இருதயத்தை பக்குவப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆம், இந்த சிட்சையெல்லாம் நான் ஆண்டவருக்குள்ளாக நான் என்னை ஆராய்ந்து பார்க்கவும், நான் ஆண்டவருக்குள்ளாக இன்னும் தைரியப்படவும், இன்னும் பலப்படவும், இன்னும் அவருக்குள்ளாக ஜீவிக்கவும் எனக்கு பலன் தந்தார், ஜீவன் தந்தார், கிருபை தந்தார். ஆக்சிடென்டில் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து எனக்கு பரிபூர்ண விடுதலை, சுகத்தை தந்தார். இந்த தேவனுக்கு கோடா கோடி நன்றி. ஆமேன். ஏசப்பா, இந்த சாட்சியை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இது அநேகருக்கு பிரயோஜனமாயிருக்க கிருபை செய்யும், வழி நடத்தும். இயேசு இரட்சகர் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா.